السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் இன்றைய இரவு தொழுகையினை தொடர்ந்து அல்லாஹ்வின் மார்க்கச் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சமயத்திலே அஸ்பாபுல் பரக்கா என்கிற தலைப்பின் கீழ், அதாவது நமது வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் அபிவிருத்தியை பெறுவதற்கான வழிகள் என்கின்ற அடிப்படையிலே இன்றிலிருந்து ஒரு 4 நாட்கள் தொடர்ச்சியாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் அந்த பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கணும், இம்மையில் சந்தோஷமாக வாழணும், நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். உலக ஆதாயத்தை எதிர்பார்த்து நம்ம பள்ளிக்கு வரதில்லை அதானே. உலக ஆதாயத்தை லாபத்தை எதிர்பார்த்து நம்ம போகிறதா எங்கே போவோம்? கடைக்கு போவோம், வியாபார தளத்துக்கு போவோம். பள்ளிவாசல் வரதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு மன நிம்மதி கிடைக்கணும், நான் உலகத்தில் நிம்மதியாக வாழணும், நான் உலகத்தில் வெற்றி பெறணும், நாளை மறுமை நாளே வெற்றி பெறணும். இதை எதிர்பார்த்து தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வரும். அதனால தான் பள்ளிவாசலுக்கு உள்ளே வரும்போதே நாம் என்ன துவா சொல்லிட்டு வரோம்? அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, இறைவா உன் அருளின் வாயில்களை எனக்கு திறப்பாயாக. பள்ளிவாசல் போகும்போது எதை கேட்டுட்டு போகிறோம்? அல்லாஹும்ம அஸ்அலுக மின் ஃபத்லிக, இறைவா உனது அருளை நான் கேட்கிறேன். பள்ளிவாசலுக்கு வருவதற்குண்டான நோக்கமே காரணமே என்னன்னா அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காகத்தான். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில செய்திகளை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டும் என்றால், பரக்கத்துனா என்ன அப்படின்னா குறைவாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு நிறைவை தரும். குறைவாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு நிறைவை தரும். பரக்கத்து இல்லை அப்படின்னா அதிகமாக இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பரக்கத்து. புரிஞ்சதில்ல? குறைவாக இருந்தாலும் நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் நிறைவு இருக்கும், அதுதான் பரக்கத்து. பரக்கத்து இல்லைன்னா அதிகமாக நம்மக்கிட்ட இருந்தாலும் அதில் நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ நாம் சம்பாதிக்கிறத காட்டிலும் பொருள் சேர்க்கிறத காட்டிலும் முதல்ல தேட வேண்டியது என்னது? பரக்கத்து தான். பரக்கத்து இல்லாத நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் பொருளை கொண்டு வந்தாலும் அது நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சரி என்ன தராது? சந்தோஷத்தை தராது. நம்ம வீட்டில் உள்ளவங்களை, குறிப்பாக நம்முடைய மனைவியை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க ஆசைப்படுறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வாங்கி போட தான் செய்கிறோம். சரிங்களா? ஒன்று ஒன்றா வாங்கி போட தான் செய்வோம். இருந்த போதிலுமே கூட ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை நமக்கு மத்தியில் இருக்கிறது இல்லை. சம்டைம் அது விரக்தியாகவே சொல்கிறோம், இதுக்கு மேலே நான் என்ன தான் செய்கிறது. சம்டைம் அதை நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா விரக்தியாகவே பேசிடுவோம், இதுக்கு மேலே நான் என்ன தான் செய்கிறது அப்படின்ற மாதிரி. அப்போ பொருளை கொண்டு வரதில் நிம்மதி இல்லை. கொண்டு வந்த பொருளில் பரக்கத்து இருக்குதா? அந்த பரக்கத்து தான் நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும், அதனுடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய மக்களாக இருக்கலாம், அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் பொருளை கொண்டு வரக்கூடிய சாதுரியம் நம்மக்கிட்ட இருக்கலாம். பொருளை சம்பாத்தியத்தை கொண்டு வரக்கூடிய சாதுரியம் நம்ம கிட்ட இருக்கலாம். வியாபாரத்தில் நான் தான் நம்பர் 1, மார்க்கெட்டில் அவன் தான் நம்பர் 1, அந்த சாதுரியம் நம்ம கிட்ட இருக்கலாம். சம்பாதிக்கக்கூடிய சாதுரியம் நம்ம கிட்ட இருக்கலாம். நான் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா, கடை வீதிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா 3000, 4000, 5000 செஞ்சிருவேன், கொண்டு வந்துடுவேன். அப்படியே டேலண்ட் எல்லாம் இருக்குதா இல்லையா பல பேர் இடத்துல? சில பேர் மாசக்கணக்காக உழைப்பாங்க. காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு 8, 9 மணி தான் சோர்வடைஞ்சு சேருவாங்க. ஆனால் சில பேரை பொறுத்த மட்டும் அவங்க தினமும் வேலைக்கு போவாங்கன்னே சொல்ல முடியாது. பார்த்து கேட்போம், ஏன்னா நீலாம் வேலைக்கே போக மாட்டியான்னு, நீலாம் வேலைக்கே போக மாட்டியா அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய திறமை. வாரத்தில் 1 நாள் 2 நாள் அப்படி போவாங்க. என்ன செய்யணும்? ஒரு வாரத்துக்கே தேவையான அளவுக்கு, ஒரு மாதத்துக்கே தேவையான அளவுக்கு என்ன பண்ணிட்டு வாங்க, சம்பாதிச்சு வந்துடுவாங்க. சம்பாதிக்கிற திறமை இருக்குது, பொருளை கொண்டு வர திறமை இருக்குது. ஆனால் அந்த சம்பாத்தியம், அந்த பொருள் நமக்கு சந்தோஷத்தை தருதா? நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தோஷத்தை தருதா? அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? புரியணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாம் சம்பாதிக்கிற பொருளாக இருக்கட்டும் அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நிம்மதி சந்தோஷத்தை நாம் பெறணும்னா அதுக்கு நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பரக்கத் அதில் இருந்தால் தான் நிம்மதி என்ன செய்ய முடியும், காண முடியும். அப்போ அந்த பரக்கத்தை நாம் பெறுவதற்குண்டான வழிகளை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம்.
பொதுவாகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல எந்த ஒரு பொருள் கொடுக்கப்பட்டாலும் முதல்ல என்ன செய்வாங்கன்னா அதிலே இறைவா நீ பரக்கத் செய்வாயாக அப்படின்னு துவா செய்வாங்க. இந்த ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். எந்த ஒரு பொருளை அவங்ககிட்ட கொடுக்கப்பட்டாலும், உதாரணமாக சில பழங்கள் கனி வகைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, திராட்சைகளோ அல்லது பேரிச்சம்பழங்களோ ஏதாவது அவரிடத்துல கொடுக்கப்பட்டால் உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க பாருங்க, இதா ஊத்திய சமர், அதாவது பழங்கள் ஏதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டால் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா, இறைவா எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, இறைவா நீ எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. இந்த பழக்கம் நம்ம இடத்துல குறிப்பாக இது பெண்கள் என்ன செஞ்சுக்கணும், அந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும். எது கொண்டு வந்து கொடுத்தாலுமே கூட சந்தோஷமா அதை வாங்கி என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்காக துவா செய்யணும். எதுவுமே நம்ம ஒரு சந்தோஷத்தோடு நம்ம என்ன செய்வோம், ஒரு பெரிய ஆர்வத்தோடு என்ன செஞ்சிருவோம், வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். அது பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கும் அந்த பொருள். நம்ம பொண்டாட்டி சாப்பிடணும், பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பொருள் என்ன செய்வோம், நம்ம வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போவோம். நம்ம இந்த பொருளை பார்த்த உடனே உண்மையிலேயே இப்போ பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சந்தோஷமாக இதை எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைப்போம். நம்ம போவோம், அது பாட்டு அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கும், அது பாட்டு அல்லோலப்பட்டுக்கிட்டு இருப்போம். அல்லது எதையாவது நம்ம ஒன்று வாங்கி கொடுப்போம், அது வந்து பெரும்பான்மை அது ஏற்றுக்கிற பொழுது என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு கிடச்சிதா, நம்ம அவ்வளோ சந்தோஷமாக தான் வாங்கிட்டு வருவோம், பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு, இதுதான் உங்களுக்கு கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரே வார்த்தையில் உதாசீனப்படுத்திடுவாங்க. பொதுவாக நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அது சின்னதோ பெருசோ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அந்த பொருள் நமக்கு வருது அப்படின்னா, கிடைக்குது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், இறைவா இது எனக்கு பரக்கத் செய்வாயாக, இறைவா நீ எனக்கு இதில் பரக்கத் செய்வாயாக என்ன செய்யணும், நம்ம முதல்ல துவா செய்ய நம்ம செஞ்சுக்கணும், பழக்கப்பட்டுக்கணும். சரிங்களா? இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா ஆண்களை பொறுத்த மட்டிலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக அவங்க ஆகாத பட்சம் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன ஊதியம் தான் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா விரக்தி ஆகக்கூடாது, விரக்தி ஆகக்கூடாது. அவங்களுக்கு சின்ன சின்ன ஊதியம் கிடைக்குதா, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதில் இறைவா எனக்கு நீ பரக்கத் செய்வாயாக, இறைவா எனக்கு நீ பரக்கத் செய்வாயாக அப்படின்ட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கிடைக்குதோ அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சு அதற்காக நன்றி உடையவர்களாக அவங்க இருக்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்கிறான், அவங்களுக்கு அருளின் வாய்களை திறக்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் தலையான விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 3 நாட்கள் வெவ்வேறு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான விஷயம், இதற்கு ஈடான ஒரு விஷயமே இல்லை, இதற்கு மேலான ஒரு விஷயமே இல்லை. அது என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தலாக் என்கிற அத்தியாயத்தில் 2 மற்றும் 3வது வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரோ, யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பல வழிகளை ஏற்படுத்துவான். அவர் எதிர்பாராத புறத்தில் இருந்து அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குவான். அவர் எதிர்பாராத புறத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு ரிஸ்கை வழங்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய பரக்கத்திற்கான தலையான வழி என்ன அப்படின்னா இறையச்சம் தான். யாரிடத்துல இறையச்சம் இருக்குதோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கினுடைய வழிகளை திறப்பான். இன்னைக்கு வந்து சில பேர் வந்து சில விஷயங்களை அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சில பேர் சில விஷயங்களை அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? தான் பிள்ளை என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய பெரிய ஒரு காஸ்ட்லியான ஸ்கூலில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்க, நிறைய லட்சங்களில் ஃபீஸ் கொடுத்து படிக்க வச்சுருப்பாங்க. சரிங்களா? அவர் +2 முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு அவர் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் சில பேர் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சு வந்திருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சு வந்திருப்பாங்க. +2 முடிச்சோன்னா உடனே செஞ்சுருவார் அப்படின்னா பெரிய ஒரு காலேஜ்லேயோ அல்லது பெரிய ஒரு இடத்துலையோ அவருக்கு என்ன கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். இது பரக்கத்தான் காரணம் என்று சொல்ல வரல. இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில பேருக்கு சில விஷயங்கள் கஷ்டப்பட்டாலும் கிடைக்கிறது இல்லை, சில பேருக்கு இலகுவாக கிடைச்சிருது. சில பேர் அதனால தான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நமக்கெல்லாம் அது கிடைக்காதுடா, நமக்கெல்லாம் அது கிடைக்காதுடா, நமக்கெல்லாம் எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிறது கூட நமக்கெல்லாம் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பல நேரங்களில் பல விஷயங்களை உணர்ந்திருப்போம், பல நேரங்களில் பல விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா நம்முடைய அனுபவத்தில் இதை கண்டிருப்போம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, யார் இடத்துலையும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ, யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகளை உண்டாக்குகிறான், அவர் அறியாத புறத்தில் இருந்து அவருக்கு ரிஸ்கை வழங்குகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிப்பான். இப்போ வந்து உதாரணம் சொல்றதா இருந்தால், ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேயே ஒரு வியாபாரத்துக்குள்ளே போயிருப்பார், ஸ்கூலுக்கு கூட போகாமல் படிக்க கூட போகாமல் ஒரு வியாபாரத்துக்குள்ளே போயிருப்பார். சரிங்களா? அதுலேயே அந்த வியாபாரத்தில் அடிமட்டத்திலிருந்து அவர் என்ன செஞ்சிருப்பார், அந்த வியாபாரத்தை வந்திருப்பார். கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் அந்த வியாபாரத்தை அனுபவம் கண்டு அவர் ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பார். திடீர்னு ஒருத்தர் என்ன செய்வார்னா, ஒரு 2-3 வருஷத்தில் திடீர்னு அந்த வியாபாரத்துக்குள்ளே வருவார்,
டக்கு டக்கு டக்குன்ட்டு ஃபேமஸ் ஆவார். அப்போ அவருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். யதார்த்தமாக இருக்குதா இல்லையா? என்னடா நம்ம 30 வருஷம் 40 வருஷம் இந்த வியாபாரத்தை இருந்து கொண்டு நாம் 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு எந்த ஒரு வளர்ச்சியை பார்க்குறோமோ, இவர் வந்தார் 2 வருஷத்துலேயே 3 வருஷத்துலேயே நாம் பார்த்த வளர்ச்சியோடைய பெரிய வளர்ச்சி அவர் என்ன செய்கிறாரு, காணுகிறார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேருக்கு சில விஷயங்கள் லேசாக கிடச்சிருதா இல்லையா? சில பேருக்கு சில விஷயங்கள் லேசாக கிடச்சிருது. சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். அப்போ நாம் அந்த விஷயத்துக்காக பல கஷ்டப்பட்டுருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் இறைச்சியோடு இருந்தோமா? அப்போ நம்ம என்னன்னா அல்லாஹ்வை நிந்திச்சுக்கிறோம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பான், எல்லாத்துக்கும் வாரி கொடுப்பான், நமக்குனா தான் அல்லாஹ்வுடைய கை சுருங்கிறோம் அப்படி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுப்பான், எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுப்பான், நமக்கு தான் அல்லாஹ் கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் அந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், அதை வச்சு நம்ம அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பயந்த, அதை வச்சு தான் நான் கொடுப்பேன்றான். நீ இதை பெறணும் அப்படின்னா உனக்கு பெரிய திறமை இருக்கணும், அதுக்காக நீ பெருசாக உழைக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சா ஈஸியாக கொடுத்துருவேன். நீ 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அதற்காக நீ பாடுபடணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஒன்றுமே இல்லை. உனக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி வியாபாரம் ஆரம்பித்தவன் எங்கேயோ போயிட்டான். நான் 20 வருஷம் அனுபவசாலி, நான் 30 வருஷம் அனுபவசாலின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய கணக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய கணக்கு என்னன்னா, நீ என்னை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ பயப்படுற, எந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்கிறாய், அந்த அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், உனக்கு வழிகளை திறந்து விடுகிறேன். நீ எதிர்பாராத புறத்தில் என்ன செய்கிறேன், நான் உனக்கு ரிஸ்கை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமி. இதில் நமக்கு நம்பிக்கை வரணும். இந்த உலகத்திலேயே நாம் முன்னேறணும், நாம் வளரணும், சரியா, நம்ம எந்த விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ, பர்டிகுலர் அந்த ஃபீல்டில் நமக்கு திறமை இருக்கிறது 2வது, அனுபவம் இருக்கிறது 2வது. சரிங்களா? அதை காட்டி என்ன வேணும்னா இறையச்சம் வேணும், அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எதிர்பாராத புறத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான், ரிஸ்கின் வாயில்களை திறப்பான். இன்னைக்கு யாரெல்லாம் வியாபாரிகளாக இருக்கீங்களோ, அல்லது யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போகணும், ஜாபுக்கு போகணும், கம்பெனிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, வெறுமனே நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய நாலேஜ், இதை மாத்திரம் நம்பி நான் முன்னேறலாம் நினைக்கிறாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உயர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம நினைப்போம், நான்லாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது A கிரேட் வருவேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன், இவன்லாம் படிக்கிற காலத்தில் தட்டு மாதிரி பாஸ் ஆவான், என்னை பார்த்து எழுதிவன் பாஸ் ஆனவன் அப்படின்னா நம்ம சொல்கிறோமா இல்லையா? எதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், சில பேருக்கு சில விஷயங்கள் லேசாக கிடச்சிருது, சில பேர் முட்டி மோதுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அல்லல் படுறாங்க, இருந்தாலும் பெரிய போராட்டமாக இருக்குது. அல்லாஹ் தான் இதை கொடுக்கறது. அல்லாஹ் எதை வச்சு கொடுக்குறான்னா, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய திறமை, உன்னுடைய நாலேஜ்லாம் அடுத்த விஷயம். நீ என்ன உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பயப்படுற, நீ என்ன உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பயப்படுற, அதை வச்சு நான் ரிஸ்கின் வாயில் நான் திறக்கிறேன். நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன், உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன், ஓமையிலே உனக்கு நம்பிக்கை இருக்காது, அந்த அளவுக்கு நான் உயர்த்திருப்பேன். நாமளாடா இது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு. நம்மளெல்லாம் வீட்டில் கல்வி சொன்னாங்களே, இவெல்லாம் எதுக்கும் லாக்கி இல்லை, எதுக்கும் புரோஜனம் இல்லை அப்படின்லாம் இப்படி சொன்னாங்களே. ஆனால் நம்மளே என்ன செஞ்சுருப்போம், நம்மளை பார்த்து நம்மளே அதான் வியக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உயரும். இது எல்லாம் என்ன வேணும், இறையச்சம் இருந்தால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் அப்படின்னா, பரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். நாம் எதிர்பாராத ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை என்ன செய்வான், நம்முடைய வாழ்க்கையில் காட்டுவான். இது சத்தியம், இது உண்மை, இது நிதர்சனம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நம்ம இன்னும் ஆழமாக நம்முடைய மனசில் பதிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். சூரா ஆராஃப் என்கிற அத்தியாயத்தினுடைய 96ஆம் வசனம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, வீட்டில் போய் எடுத்து படிச்சு பாருங்க. சூரா ஆராஃப் என்கிற அத்தியாயத்தினுடைய 96ஆம் வசனம், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹனா அலைஹிம் பரக்காத் மினஸ் ஸமா வல் அர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான், அதாவது இந்த ஊர்வாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி இருந்திருப்பார்கள் என்றால் லஃபதஹனா அலைஹிம் பரக்காத் மினஸ் ஸமா வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் பரக்கத்தின் வாயில்களை அவர்களுக்கு நாம் திறந்து விட்டிருப்போம். வானங்கள் மற்றும் பூமியின் பரக்கத்தின் வாயில்களை நாம் அவர்களுக்கு திறந்து விட்டிருப்போம். வலாக்கின் கஸ்ஸபு என்ற போதிலும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பொய்ப்பித்தார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். அப்போ நம்ம எதெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ என்ன செய்யணும் அப்படின்னா, அதை நம்முடைய வாழ்க்கையை உறுதியாக என்ன செய்யணும், நம்பணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு என்ன செய்யணும், நாம இருக்கணும். இது ரெண்டும் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் நமக்கு திறக்கப்படுவதற்கு காரணிகளாக இருக்கிறது. என்னது? முதல்ல நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் வலிமைப்படுத்திக்கணும். நம்பிக்கைனா என்ன, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அல்லாஹ்வை நம்புறது, மறுமையை நம்புறது, விதியை நம்புறது, எல்லாமே நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும். எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறோம்,
ஏங்க எத்தனை யங்ஸ்டர்ஸ் சரிங்களா, எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறதா இருந்தால், ஒரு வண்டி அவங்க யூஸ் பண்ணுறான்னு வைங்களேன், ஒரு வண்டி அவங்க யூஸ் பண்ணும் பொழுது அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வண்டி இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸ், நான் எதுக்கு சொல்கிறேன், நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்குது நீங்கள் இருக்கிறனால நான் சொல்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய கான்சன்ட்ரேஷன் கவனம் செலுத்துறது என்னென்னா இந்த வண்டி தான் சரிங்களா. ஏன்னா அவன் ஃப்ரெண்டை வண்டி மெனக்கிடுறதுனால இவர் என்ன செய்கிறார், அந்த அளவுக்கு மெனக்கிடுறாரு சரிங்களா. ஆனால் எந்த அளவுக்கு அவர் அந்த வண்டிக்கு ஒரு எஃபோர்ட் போட்டாலுமே கூட அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த வண்டி வராது. எதாவது மக்கர் பண்ணிகிட்டே இருக்கும், எதாவது ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன வார்த்தையை விடுறாரு அப்படின்னா, நமக்கு இந்த வண்டிக்கு ராசியே இல்லை போல இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்களா இல்லையா, எந்த நேரத்தில் இந்த வண்டியை வாங்கணும் சொல்கிறாங்களா இல்லையா. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு மூமியினுடைய ஈமான அரிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் சொல்ல முடியுமா ஒரு மூமின்னு? நன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள என்ன பேசுகிறாங்க, தெய்வமே வா தெய்வமேன்றாங்க. சுபஹானல்லாஹ். யார் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறாங்க சர்வசாதாரணமாக, வா தெய்வமே ஒன்றும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். எப்படி இது ஒரு முஸ்லீம் சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் ஏதோ பள்ளிவாசலுக்கு வராங்க போகிறாங்களே கூட இன்னும் அவங்க அக்கீதாவை படிக்கலை, மார்க்கத்தை அவங்க படிக்கலை சரிங்களா. எவ்வளவோ ஷிர்கான வார்த்தைகளை, ஈமானுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மச்சான் எனக்குலாம் ராசி இல்லடா இது அப்படிலாம் சொல்கிறாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் ராசி இதெல்லாம் முழுக்க முழுக்க ஈமானை அரிக்கக்கூடிய விஷயம், இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம். அப்போ ஈமானை நம்ம சரி செய்ய வேண்டியிருக்குது, ஈமானை நம்ம சரி செய்ய வேண்டியிருக்கு. அதே போன்று இறையச்சம், அதே போன்று யாரிடத்துல இறையச்சம் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குதோ அவர்களுக்கு நாம வானங்கள் மற்றும் பூமியினுடைய பரக்கத்தின் வாயில்களை திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ரெண்டுமே இங்க குவாலிஃபிகேஷன், ஈமான் இருக்கணும் இறையச்சம் இருக்கணும். இன்னைக்கு பல பேருடைய ஈமான் இருக்குது, எந்த அளவுக்கு இறையச்சம் இருக்குன்னு தெரியல. பல பேருடைய ஈமான் இருக்கு, எந்த அளவுக்கு இறையச்சம் இருக்குன்னு தெரியல. அது என்ன ஈமான், அது என்ன இறையச்சம்? ஈமான்றது கம்ப்ளீட்டாக அந்த மார்க்கத்துடைய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்றது, நம்பிக்கை கொள்வது. அதில் நமக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அக்கீதா விஷயத்தில், மறுமை விஷயத்தில், விதி விஷயத்தில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பார் சரிங்களா. ஆனால் இறையச்ச விஷயத்தில் கோட்டை விட்டுருவார், இறையச்ச விஷயத்தில் கோட்டை விட்டுருவார். ரமலானுடைய நாட்களே நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ரமலானுடைய நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா பயானு, குரானு, கிராத்து, பள்ளிவாசலுக்கு வர்றது இப்படி தான். ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பல பேர் நம்ம பார்க்குறோம் அப்படியே திரும்பிடுறாங்க, அப்படியே மாறிடுறாங்க. படம், பாட்டு, சினிமா அப்படியே மாறி போயிடுறாங்களா இல்லையா. அப்போ ஈமானுக்கு இறையச்சம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சில பேர் ரமலான்லேயே கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இஃப்தார் முடிஞ்ச கையோட என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா ஒதுங்கிடுறாங்க சரிங்களா. காலையிலிருந்து அடிக்காமல் டென்ஷன் ஆகிடுச்சு, கை காலெலாம் பதட்டம் வந்துருச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சிகரெட் அடித்தாதான், இஃப்தார் செய்கிறத விட அந்த சிகரெட் அவங்க அடித்தாதான் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸே வரும். அப்போ ரமலான் என்று கூட இல்லாமல் அந்த ஹராமை விடாப்படியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெண்கள் காலிலேருந்து இஃப்தார் நேரம் வரைக்கும் சரியாக இருந்துருவாங்க. இஃப்தாருக்கு பிறகு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்க்காத சீரியல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, பார்த்து முடிச்சிருவாங்க. இருக்குதா இல்லையா. அப்போ இங்கே ஈமான் இருக்கு, இறையச்சம் இல்லை. இங்கே ஈமான் இருக்கு, இறையச்சம் இல்லை. அப்போ ஈமான்ல கோட்டை அல்ல, ஈமான் சரியா இருந்தா இறையச்சம் இல்லை. அப்போ இப்படி இல்லாமல் நம்ம அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எப்படி எதிர்பார்க்கிறது? நல்லா நம்ம என்ன செய்யணும், நம்ம சகோதரிகளே புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா. இறையச்சம்னா என்ன? நான் பள்ளிவாசல் தான் இறையச்சமா, நான் நோன்பு வைக்கிறது தான் இறையச்சமா, நான் தொழுவுறது தான் இறையச்சமா? இதுவும் இறையச்சம் தான், அல்லாஹ்வுடைய அச்சம், மறுமுறை அச்சம் செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இறையச்சம் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இறையச்சம்னா என்ன நம்ம விளங்கிக்கணும் அப்படின்றதுக்காக இறையச்சத்தோட டெஃபினேஷன் விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. லைஸது பி கியாமில் லைல் வலா பி சியாமின் நஹார், இரவிலே தொழுவதோ அல்லது பகலிலே நோன்பு நோற்பதோ இதுவல்ல இறையச்சம். இரவிலே தொழுவதோ பகலிலே நோன்பு நோற்பதோ இதுவல்ல இறையச்சம். வலாக்கின்ன தக்வல்லாஹ் தர்கு மா ஹர்ரமல்லாஹ், இறையச்சம் என்பது அல்லாஹ் தடை விதித்த ஹராமாக்கியதை விடுவது தான் இறையச்சம். அல்லாஹ் இதையெல்லாம் கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ, ஹராம் ஆக்கியிருக்கிறானோ, அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட ஹராமை விடுவது தான் இறையச்சம். இந்த இறைச்சம் நம்மகிட்ட இருக்குதா? இன்னைக்கு எத்தனை பேர் இப்போ பகலில் நோன்பு நோக்கிற, இரவில் வந்து தராவியில இரவு தொழிலில் பங்கெடுக்கக்கூடியவங்க எத்தனை பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஹராமை செய்யாமல் இருக்கிறாங்க? யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நம்மளை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வித்தான். ஒரு தனிமை நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த தனிமையில நம்ம அல்லாஹ் அஞ்சு தான் நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஹராமின் பக்கம் நாம் போக வேண்டாம். ஒன்றும் இல்லை, ஃபோனுக்கு நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டா போதும், ஹராம்கள் வந்து விழுந்துடும். ஃபோனுக்கு ஜஸ்ட் நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுபடி சோஷியல் மீடியா பக்கங்கள் நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா நாம் ஹராமின் பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஹராம்கள் நம்மளை என்ன செஞ்சிடும், அந்த வழிகள் ஹராமின் பக்கம் நம்மளை இழுத்துரும். ஆனால் நாம் வந்து ஹராமின் பக்கம் போகாமல் இருக்கிறோமா, ஹராமை நம்ம செய்யாமல் இருக்கின்றோமா என்று நம்ம என்ன செய்யணும், யோசித்து கொள்ள வேண்டும். அப்போ இறையச்சம் என்பது என்ன அப்படின்னா ஹராமை செய்யாமல் இருப்பது தான். அப்போ ஹராமை நாம் செய்து கொண்டு
சரிங்களா? ஹராமை நாம் விடாமல் நாம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அந்த ஹராமை விடாமல் நாம் என்னத்தான் உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு பொருள் கொண்டு வந்தாலும் அதுவே மற்ற பொருட்களாகத்தான் இருக்குமே தவிர பரக்கத்துடைய பொருட்களாக இருக்காது, பரக்கத் இறங்கிய பொருட்களாக இருக்காது. அந்த பொருட்கள் வாங்கி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, சந்தோஷம் கொடுக்காது. நமக்கு ஒரு வெறுமையை தான் ஏற்படுத்தும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறோம், அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அது பயன்படவும் மாட்டேங்குது, அது குப்பைக்கு போய் சேருது. இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை குறித்து வருத்தப்பட்டுக்கிட்டே தான் என்ன செய்வோம், நாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்றால் இறையச்சம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறையச்சம் என்பது இந்த இபாதத் செய்வது, அமல் செய்வது, இதுவும் இறையச்சம் தான். ஆனால் உண்மையான இறையச்சம் என்பது அல்லாஹ் தடுத்த அந்த ஹராம்களை என்ன செய்வது, நாம விடுவது என்பது என்ன செய்யணும், நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, பெரும்பான்மையாக நம்ம அறிந்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய தோழர்கள் ஒருத்தர் தான் முஆத் இப்னு ஜபல். இன்னும் சொல்லப்போனால் பயணத் தோழர்னு சொல்லுவாங்க முஆத் இப்னு ஜபல். இன்னும் அந்த முஆத் இப்னு ஜபல் அவரே என்ன செஞ்சிருக்காரு, தன்னை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிநேகம் கிடைச்சிருக்குது. எந்த அளவுக்குன்னா அருகாமையில் உட்காருவாங்க, அவங்களுடைய உரையை கேட்கக்கூடிய சபையில் உட்காருவாங்க, அவங்களோடு ஒரே சபையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நெருக்கம் என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு ஒரு சேர மேனியோடு மேனி உரசக்கூடிய அளவுக்கு ஒன்றாக இறுக்கமாக அமர்ந்து நாங்கள் ஒரே வாகனத்தை பயணிச்சிருக்கிறோம். ஒரே ரசூல்லா முன்னாடி உட்காந்து இவர் பின்னாடி உட்காந்தோ, அல்லது இவர் முன்னாடி உட்காந்து ரசூல்லா பின்னாடி உட்காந்தோ, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சேர ஒரே வாகனத்தை பயணிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இருக்குது, நெருக்கம் இருக்குது. சரிங்களா? சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க, 10 பேர் 12 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் அந்த 2 பேர் தான் என்ன செய்வாங்க, போவாங்க வருவாங்க. அவன் இருக்கிற இடத்துல இவர் இருப்பார், இவர் இடத்துல இருக்க அவர் இருப்பார். அவன் ஒருத்தன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்னு கேள்வி, அவனோட தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது ஒரு இணக்கம். ஏன்னா ஆரம்பத்தில் தான் ஒன்றாவே இருந்து 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 அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களுமே இருந்தாலுமே கூட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரே வாகனத்திலே ஒன்றாக பயணிக்கக்கூடிய செல்லக்கூடிய வரக்கூடிய அளவிற்கு நெருக்கம் பெற்ற சஹாபி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா யமன் என்கிற ஒரு பகுதிக்கு முஆத் ரலியல்லாஹு அவர்களை ஆளுநராக பொறுப்பாளியாக நியமித்து அனுப்புகிறாங்க. முஆதே நீ போ அப்படின்ட்டு. பொதுவாக முதல்ல ஒரு போக மாட்டேன்னு தான் முரண்டு பிடிக்கிறாரு. உங்களை விட்டு பிரிய எனக்கு என்ன இல்லை, எனக்கு பிரியம் இல்லை, உங்களை விட்டு என்னால் பிரிய முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை செய்யணும், அப்படின்றத உணர்த்தி தான் என்ன செய்கிறாங்க, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த சம்பவத்தை அப்படி சொல்கிறாங்க பாருங்க. அப்போ முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பக்கூடிய நேரத்தில் வாகனத்தின் மேலே முஆத் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை வழி அனுப்புவதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நடந்து வராங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடக்க, முஆத் பின் ஜபல் வாகனத்தின் மேலே அமர்ந்திருக்க, இப்படியா மதீனாவுடைய வெளிப்புறத்தில் என்ன செய்கிறாங்க, 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை சென்ட் ஆஃப்னு சொல்கிறோமா இல்லையா, வழி அனுப்புறதுக்காக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் முஆத் பின் ஜபல் வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கீழே நடந்து வந்துட்டு இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் யா முஆத் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யா முஆத் அப்படின்ற சொல்லா கூப்பிடுறாங்க. இன்னக அஸா அன் லா தல்கானி பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்திற்கு பிறகு ஒருவேளை நீ என்னை சந்திக்காமல் இருக்கலாம், இந்த வருடத்திற்கு பிறகு ஒருவேளை நீ என்ன சந்திக்க முடியாமல் இருக்கலாம். வல அல்லகன் தமுர்ர மஸ்ஜிதி பி மஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, சரியா? இனி நீ இங்கே வருகிற பொழுது என் மஸ்ஜிதை நீ கடக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய கபர் இருக்கலாம். என்ன சொல்றாங்க, இந்த என்னுடைய மஸ்ஜிதை நீ கடக்கிற பொழுது என்னுடைய கபர் இருக்கலாம் என்று என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த நேரத்திலேயே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பெல்லாம் ஆட்டம் கண்டுருச்சு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பெல்லாம் ஆட்டம் கடந்துருச்சு. ஆல்ரெடி போக மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் போகக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அடுத்த வருஷம் நீ வந்தாலும் என்ன செய்ய முடியாது, பாப்பியான்னு சொல்ல முடியாது. என் பள்ளி வாசல் நீ கடந்து போவ, ஆனால் அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், எனக்கு என்ன இருக்கும், என்னுடைய கபர் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே முஆத் ரலியல்லாஹு தான் அல்லாஹ்வின் தூதரை பிரிந்து விடுவோமோ என்பதை என்ன செய்றாங்க, முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த முஆத் இப்னு ஜபலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை காலம் ஒன்றாக இணைபிரியாத ஒரு சேர எல்லா சபைகளிலும் எல்லா இடங்களிலும் சொல்லப்போனால் எல்லா பயணங்களிலும் ஒன்றாக இருந்த தன்னுடைய தோழருக்கு முஆத் இப்னு ஜபலுக்கு நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்ன அவுலன் நாஸ் பி அல் முத்தகூன் மன் கானு வைஸ் கானு,
நபிகள் சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளிலே மக்களிலேயே என்னை சந்திக்கக்கூடியவர்கள், முதலில் என்னை சந்திக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அல் முத்தகூன். யார்? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் எங்கிருந்த போதிலும், எப்படி இருந்த போதிலும், அவர்கள் எங்கிருந்த போதிலும், எப்படி இருந்த போதிலும், எவர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டார்களோ அவர்கள்தான் மக்களிலேயே, மனிதர்களிலேயே முதலில் என்னை சந்திப்பவர்கள், என்னோடு இருப்பவர்கள் என்று என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் சொல்லி அனுப்புகிறாங்க. காரணம் என்ன? மாதே உலகத்திலே ஒன்றாக இருந்துட்டோம், மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் ஒன்றா இருக்கணும். மறுமையிலே நீ என்னோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான முதல் அளவுகள் என்ன? இறையச்சம் தான். இத்தகில்லா ஹைசுமா குன்த முஆதே, நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்துக்க. என்ன சொன்னாங்க? முஆதே, நீ எங்கே இருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்துக்க அப்படின்ட்டு தன்னுடைய தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க? தன்னுடைய இறுதி உபதேசமாக, இறுதி வசியத்தாக, இறுதி என்ன சொல்றது, தன் நண்பருக்கு ஒரு செய்தியாக நபிகள் நாயகம் சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த இறையச்சம் தான் நாளை மறுமை வெற்றிக்கான அடித்தளம். இந்த இறையச்சம் தான் நாளை மறுமை வெற்றிக்கான முதல் விஷயம். இதை மாத்திரம் நீ என்ன செஞ்சிடாத, விட்டுறாத, இதை பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு என்ன பண்ணாங்க? நபிகள் நாயகம் சொன்னாங்க. இந்த இறையச்சம் தான் அன்பு சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றோம்னா வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த இறைச்சத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சரிங்களா? இறைச்சத்துக்கு ஒரே ஒரு நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். இறைச்சத்துக்கு ஒரே ஒரு நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். சூரா லைல் என்கிற அத்தியாயம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான், ஃபஅன்தர்துகும் நாரன் தவல்லா, அதாவது கொதிக்கக்கூடிய நரகத்தை விட்டும் நாம் உங்களை எச்சரிக்கிறோம். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, அபாக்கியசாலிதான் அந்த நரகத்தில் நுழைவான். அந்த நரகத்தில் யார் நுழைவா? யார் பாக்கியமற்றனாக இருக்கிறானோ, அபாக்கியசாலியோ, அவன்தான் அந்த நரகத்தில் நுழைவான். அல்லதி கஸ்ஸப வ தவல்லா, அவன்தான் நாம் சொன்ன செய்திகளை எல்லாம் பொய்ப்பித்தான். மறுமை இருக்குது, நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ் பயந்து வாழு, தாண்டோடித்தனமா வாழாத, ஷைத்தானுடைய வலையில விழுந்துராத, ஹராமின் பக்கம் போகாத, எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. கஸ்ஸப வ தவல்லா, எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள, நம்மளை பொய்ப்பித்தான், அதை புறக்கணித்தான். எல்லாரும் இப்படிதான் இருக்கிறானுங்க, கூட இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யறானுங்க. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கட்டக்கூடிய சப்பக்கட்டு, பெரிய சப்பக்கட்டே இதுதான். எவன் இதை செய்யாமல் இருக்கிறான்? யார் இதை செய்யாமல் இருக்கிறான் அப்படின்ட்டு மற்றவங்க செய்யக்கூடிய அந்த தவறைத்தான் நாம் செய்வதற்கு என்ன செய்யறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லி காட்டுறோம். சரிங்களா? கூட இருக்கக்கூடிய நண்பர்களை நாம் பார்க்கக்கூடாது. நல்ல நண்பர்களாக இருந்தால் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். தீய நண்பர்களாக இருந்தால் அவங்கள வச்சுக்கிட்டு, எனக்கு வண்டி வாங்கி கொடு, 1.5 லட்ச ரூபா வண்டி, 1.5 லட்ச ரூபா எப்படா கொடுக்க முடியும்? 1.5 லட்ச ரூபா யாருக்கிட்ட இருக்குது? 1.5 லட்ச ரூபா நீ ஒரே வாடியாக கொடுக்க வேண்டாம், மாதம் கட்டினா போதும். மாதம் எவ்வளோ கட்டணும்? 1,70,000 ரூபா கட்டணும். வட்டி தானே, வட்டி. 1.5 லட்ச ரூபா பைக்கு நீ மாதம் கட்டு, 1,60,000 ரூபா கட்டு. வட்டிடா, ஹராம்டா. இது நாள் வரைக்கும் நாம் ஏழ்மையாக வாழ்ந்தாலும், நாம் சிரமப்பட்டு வாழ்ந்தாலும் இது நம்ம ஹராமு போல. அப்படிதான் நம்முடைய வாப்பா நம்முடைய குடும்பத்தை நடத்திருக்கிறாரு. நீ உன்னுடைய சொகுசுக்காக சர்வசாதாரணமாக வட்டி நமக்கு என்ன இழுக்கிறிய? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அப்படிதான் வாங்கியிருக்கானுங்க. அப்போ தான் செய்யக்கூடிய தவறுக்கு யாரை எக்ஸாம்பிளாக சொல்கிறான்? தன்னுடைய நண்பர்களை. ஹராமை செய்யக்கூடிய நண்பர்கள் நமக்கு என்ன இல்லை, முன்மாதிரி கிடையாது. வத்தவல்லா, அவங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டுச்சு, அதை அவர்கள் புறக்கணித்தார்கள். வஸயுஜன்னபுஹல் அத்கா, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தாரோ அவர் அந்த நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவார். நாம் அல்லாஹ்வின் செய்தியை புறக்கணித்தவர்களா அல்லது அல்லாஹ்வின் செய்தியை கேட்டு பயந்தவர்களா? அல்லாஹ்வின் செய்தியை கேட்டு புறக்கணித்தா உலகத்தில் வாழலாம், ஹராமின் வழிகள் திறக்கப்படும், ஆபாசம் பார்க்கலாம், ஆபாசத்து பெரிய போட்டா நமக்கு தெரியாது, அந்நிய பெண்களோடு நம்ம பேசலாம், அந்நிய பெண்களோடு உலா போகலாம், வரலாம், எல்லாத்தையும் இங்க வழிகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. எவன் செய்யல? என் ஃப்ரெண்டு செய்யலையா, என் நண்பன் செய்யலையா? எல்லாரும் எதுவுமே அவங்களுக்கு உறுத்தலாவே அவங்களுக்கு தெரியறது இல்லை. இது ஹராம், அந்நிய பெண்ணோடு பேசுவது, அந்நிய பெண்ணோடு நீ கதைப்பது, இது ஹராம் அப்படின்ட்டு மார்க்கம் சொல்லுது. அப்படின்னா எனக்கு வழிகள் இருக்கு, என் வாய்ப்பு இருக்கு. நான் வேலை செய்கிற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல அவளுகளாகவே விழுகிறாங்க. சரிங்களா? இதுதான் ஷைத்தான் வலை விரிப்பான். ஹராம்கள் நம்மளை நெருங்கி வரும். இப்போ நான் என்ன முடிவு எடுக்க போறேன்? நான் பேசுவது ரசனையாகத்தான் இருக்கும், அந்நிய பெண்களோடு உலா போவது எனக்கு இன்பமாகத்தான் இருக்கும். இருந்தால் நான் ஒரு முஸ்லீம், நான் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறது? அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நான் இருக்கணும்.
அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருக்கும். அப்படிப்பட்ட இறையச்சவாதி வயசை ஜன்னமுஹல் அத்தகா, அப்படிப்பட்ட இறையச்சவாதிகள் அந்த நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட இறையச்சவாதிகளாக அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். அப்படிப்பட்ட இறையச்சவாதிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யணும், நம்மளை ஆக்கணும். சரிங்களா? அல்லது யூதி மாலஹு தஸக்கா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த நபர் யார் என்று சஹாபாக்கள் விளக்கம் கொடுக்கிற பொழுது யாரை சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனம் சொல்றான். அதாவது ஒரு நபர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனம் சொல்றான்னா அந்த வசனம் அவருக்கானது தான் கிடையாது, ஒட்டுமொத்த உள்ளவர்களுக்கும் படிப்பினை. ஒட்டுமொத்த குல் வல்லாஹு அஹத் என்ன அர்த்தம்? நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வாகிய அவன் ஏகன் ஒருவன். இது ரசூலுல்லாஹ் மாத்திரம் உண்டான வசனமா? ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமானது தான், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமானது தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த வசனம் சொல்லி காண்பிக்கிறான், அந்த இறையச்சவாதி நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவார். யார் அந்த இறையச்சவாதி? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. டைம் ஆயிருச்சுல, ½ an hour. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வேலைகள் பெண்களுக்கு அவங்களுக்கு போய்ட்டு இஃப்தார் நாள் எழுப்ப பண்ணணும், நாமளுமே கூட அடுத்தடுத்த நாள் நம்மளோட வேலைகள்லாம் இருக்குது. ஏதோ கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தாலும் இன்ஷாஅல்லாஹ் ஒரு சில செய்திகளை நம்ம தெரிஞ்சு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவரும் தந்து அருள் புரியட்டும் இன்ஷாஅல்லாஹ். இன்றைய நாள் அஸ்பாவுல் பரக்கா, பரக்கத்துக்கான காரணிகள் வழிகள் என்கின்ற இந்த தலைப்பில் ஒரு செய்தியை பார்த்துருக்கோம். என்னது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய இறையச்சம், அந்த இறையச்சம் நம்முடைய வாழ்க்கை செய்யும் பரக்கத்தை கொண்டு வரும் என்ற அடிப்படையில் சில செய்தியை பார்த்துருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிர் லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.